வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். கடந்த ஒரு வருடமாகவே நாம் நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஃபண்டமெண்டல்ஸ் தான் நிறைய பார்த்துருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி வைஸ் டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். தற்போது இந்த வருஷம் என்ன ஆரம்பிச்சிருக்கேன்னா, புதுசாக ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வழியாகவும் உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கன்னு வரும்போதே நமக்கு கேண்டில் ஸ்டிக்கு தான் எப்போதுமே. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வழியாகவும் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னாலே 3 வகைப்படும். ஒன்று சார்ட்ஸு, இன்னொன்று கால்குலேட்டர்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய பதிவுகளில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக கம்பெனிஸ் எப்படி இருக்கிறாங்க, டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். நிறைய நேர்கள் கேட்டிருந்தாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் ஷார்ட் டேர்ம்னு வரும்போது பதிவுகள் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது நான் 1 வருஷம் வச்சுக்க போகிறேன், 2 வருஷம் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு, கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி கம்பெனிஸை கூட டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் டெக்னிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த டெக்னிக்கல்ஸ் வழியாக சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய முதல் பதிவு. ஸோ டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், சில கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வரக்கூடிய வாரங்களில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் டெக்னிக்கலாக சில விஷயங்கள், கம்பெனிஸுகள்லாம் டெக்னிக்கலாக எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம இனி வரக்கூடிய பதிவுகளில் ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்திய பங்குச்சந்தைகள் இன்னும் எவ்வளோ தூரம் இறங்கும் அல்லது ஏறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோயர் சைடில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நிஃப்டியோடைய லெவலு. ஸோ நிஃப்டி அப்படிங்கிறது 24,400 அப்படிங்கிற இடத்துக்கு கீழே வரதே இல்லை. ஸோ 24,400 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சிங்கிள் சப்போர்ட் லெவல்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணுனா தான் உங்களுக்கு ஃபர்தராக இறங்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாருங்களேன், இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏறிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ப்ரெசண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இந்த இடத்துக்கு வருது. ஆனால் இதை தாண்டி போக விடாமல் அங்கே ஸ்ட்ராங்காக என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. ஸோ அதனால் 24,400 பிரேக் பண்ணாத வரைக்கும், அதுக்கு கீழே கேண்டில்ஸ் வராத வரைக்கும் பெரிதாக மார்க்கெட் ஒரு இறங்கு முகத்தில் இருக்காது. கன்சால்டேஷன் மாதிரி அந்த இடத்துலையும் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சரி, வேறு வேலை அப்பர் சைடு வரதாக இருந்தால் எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தை தாண்டவே விட மாட்டேங்கிறாங்க. 25,500. ஸோ 25,500 அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 25,200 தாண்டினா தான் இனி அடுத்து ஒரு ஃபர்தராக ஒரு பிரேக் அவுட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கவனித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இறங்கியிருக்காங்களா, இங்கே லைட்டாக கொஞ்சோண்டு தான் ஏறி இருக்காங்க, அவ்வளோதான். இங்கே இறங்கியிருக்காங்க, இந்த இடத்துலையும் பாருங்கள் இறக்கி விட்டாங்க. சரிங்களா? ஸோ 25,200ங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இந்த 25,200 பிரேக் பண்ணணும் அப்படின்னா வலுவான நல்ல குட் நியூஸ் இருக்கணும். இந்த லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சப்போர்ட் லெவலை உடைச்சி அடுத்து கீழே லெவலில் போகணுன்னாலும் உங்களுக்கு ஏதாவது பேட் நியூஸ் இருந்தால் தான் இந்த இடத்த உடைக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டணும் அப்படின்னா வலுவான குட் நியூஸ் இருக்கணும். அப்போ தான் இது ஏறவும் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் வந்தால் அதே இடத்துல ஒரு பேட் நியூஸும் வந்துட்டுருக்கு. அதனால தான் மார்க்கெட் பாருங்கள், கடந்த 3 மாதங்களாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ரியாகவே இருக்குது. 24,400லேருந்து 25,200க்குள்ளேயே இது 3 மாத சார்ட்டு. ஸோ 3 மாதமாக இந்த இடத்துலையே நின்றுருக்கு. ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு டே மாதிரி. இது க்ரீன் கேண்டில் இருக்கிறது அப்பர் சைடில் குறிக்குது, ரெட் கேண்டில் இருக்கிறது
டவுன் சைடை குறிக்குது. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ரியாக தான் இந்த மார்க்கெட் இருந்துட்டு இருக்குது. ஏன்னா ஒரு குட் நியூஸ் வந்தாலே ஒரு பேட் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதன் காரணமாக மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த லெவல்ஸை எடுத்துக்கலாம். 24,400ங்கிறது நல்ல சப்போர்ட் லெவல், 25,200ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் உங்களுக்கு வந்து அடுத்ததாக 3-4 செப்டம்பர் 3-4 ஜிஎஸ்டியோடைய கவுன்சில் மீட்டிங் நடக்குது. ஸோ இது வந்து 2 கேட்டகரியாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல குட் நியூஸாக இருக்கும். அடுத்து சைனாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மீட்டிங்கோட முடிவுகள்லாம் இன்னும் தரப்படவில்லை. ஸோ மீட்டிங்கோட முடிவுகள் ஒரு குட் நியூஸாக இருந்ததுன்னா அந்த 25,200 உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ்ன்னு பார்த்தாலே ட்ரம்ப் தான். ஸோ அவர் வந்து அக்டோபர் வரைக்கும் வந்து அவங்களுடைய நீதிமன்றம் வந்து அவகாசம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல அவர் அந்த பேட் நியூஸ் நமக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ? அக்டோபர்லேருந்து. ஸோ இப்படி குட் நியூஸும் பேட் நியூஸும் வரிசை கட்டிக்கிட்டு மாற்றி மாற்றி வர்றதுனால மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்ட்ரியாக இருக்குது. இதில் எந்த நியூஸ் அதிகமான அளவுக்கு வலு பெறுதோ அப்போ தான் இந்த பர்டிகுலர் இடத்த பிரேக் பண்ணி நாம் அடுத்த இடத்துக்கு மூவே ஆக முடியும். அதனால் வரக்கூடிய அதாவது இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்களில் பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அடுத்த நிலைக்கு மேலே ஏறுமான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னபடி வலுவான குட் நியூஸ் இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது. இப்போ தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஜிடிபிலாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய டேட்டாஸ் வரணும். அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து இன்ஃப்ளேஷன் குறைந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ட்ரம்ப்போட டாரிஃப் வாரை தகர்த்து நிறைய குட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் 25,200 தாண்டி அடுத்த லெவலான இந்த இடத்துக்கு மூவ் ஆவாங்க. 25,500 இந்த இடத்துக்கு மூவ் ஆகும். ஏன்னா ஆல் டைம் ஹை மேலே இருக்குது பாருங்கள். இதான் இது வரைக்கும் வந்த ஹையஸ்ட் இதை எடுக்காங்க கடந்த 3 மாதத்தில். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த முதல்ல 25,200 உடைத்தால் மட்டும்தான் அடுத்த லெவலானதுக்கு மூவ் ஆகும். ஸோ குட் நியூஸ் எல்லாம் இருக்குது. இருந்த போதிலும் இந்த டாரிஃப் வார் அதை பின்னோக்கி நமக்கு இழுத்துகிட்டே இருக்கிறதுனால நிஃப்டி ரேஞ்ச் பவுண்ட்ரியாக இந்த இடத்துக்குள்ளேயே வந்து என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு சப்போர்ட் லெவல் கிடைக்கும் போது என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல வாங்கிறதுக்கு ஆரம்பிங்க. அடுத்து கொஞ்சமாக குறுகிய லாபத்தை வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டரியாக மார்க்கெட் இருக்கும்போது குறுகிய காலத்து லாபத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அதிக அளவு லாபத்தை எல்லாம் பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஏன்னா பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கம்பெனிகளும் சரி ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். அது வரைக்கும் ஒரு இன்ட்ராடேல ஒரு சொற்பமான அளவு லாபத்தை தான் நம்ம பெற முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே நிஃப்டி நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனி வரக்கூடிய வாரங்களில் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், கம்பெனிகள் இப்படி நிறைய நம்ம வந்து டெக்னிக்கலாக நிறைய அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு பதிவுகளில் நான் வெளியிடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் நிறைய விளக்கங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய விளக்கங்கள் தயாரித்ததுக்கு நான் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.